ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம் அப்போ வந்து விளாண்டுட்டு இருந்தான். அவன் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தனால அவர் பேசுகிற மாதிரி காமிச்சு சிரிச்சிட்டு இருந்தார். ஃபஸ்ட் டைம் அப்போது வந்து பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறேன். இது வந்து எங்கள் ஊர் உப்பளம். இதெல்லாம் உப்பு இது எல்லாமே பண்ணுவாங்க. அது ஒரு நாள் நான் உங்களுக்கு வந்து கிளியராகவே அந்த இடத்த காமிக்கேன். இது ஆன் த வே பஸ்ஸில் போயிட்டு இருந்தனால எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே வந்து சிம்பிள் தான். நான் வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒரு ஆர்டர் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஆர்டர் தான் சும்மா லைட்டாக கிளிக் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாமே இந்த உப்பெல்லாம் இடம் தாங்க. இதில் தான் உப்பு மேனுஃபேக்சர் எல்லாமே லாரியில் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு போகிறது வைக்கிறது. நம்ம ஊருக்கு வந்து தூத்துக்குடியில் வந்து உப்பு தான் ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் தான் மக்ரோன், ரெண்டாவது தான் மக்ரோனு. இது வந்து பீச் ரோடு. இந்த பக்கம் வந்து நல்லா கட்டியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ப்ளெயினாக தான் இருக்கும். இது வந்து இந்த பீச் ஏரியா. இதில் தான் காலையில் வாக்கிங் அந்த மாதிரிலாம் போவாங்க. கொஞ்சம் நேரம் ஈவினிங் டைமில் வந்து ஃபேமிலிஸாக வந்து கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நல்லா காத்தோட்டமாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களாம் போனால் நல்லா கவர் பண்ணிட்டு தான் போகணும், இல்லைன்னா சளி நல்லா பிடிச்சிரும் இந்த குளிர்ந்த காற்றுக்கு. இப்போ வந்து மத்தியான டைம் தான். இது வந்து ரோஜ் பூங்கா. இது வந்து ஒரு பார்க் மாதிரி தான், ஆனால் அவ்வளோவா மெயின்டைன் கிடையாது, ப்ளெயினாக தான் இருக்கும். இங்கே வெளியே இந்த ரோட்டில் வந்து ஸ்கேட்டிங்லாம் பண்ணுவாங்க சின்ன பிள்ளைங்கள. சாயங்காலம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். சாயங்காலம் இங்கே தான் ஸ்கேட்டிங், அதுக்கப்புறம் வண்டி ஓட்டி பழகுறவங்க எல்லாமே இந்த பீச் ரோடை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே தான் ஓட்டி பழகுறதுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், வசதியாகவும் இருக்கும். இது வந்து இதுதான் இந்த என்ட்ரன்ஸு, இந்த பார்க்குக்கு என்ட்ரன்ஸு. ஈவினிங் டைமில் வந்து நல்ல கூட்டம் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து நேராக கடைக்குள்ளே தான் போய் காமிக்க போகிறேன். வெளியில் வந்து எடுக்க முடியல, அவசரமாக இருந்தனால. ஒரு ஆர்டர் போயிட்டு இருந்துச்சு, அவங்களை டிஸ்டர்பும் பண்ணாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக கவர் பண்ணேன். அதுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் இதுதான் நம்ம கொடுக்குறோம். இப்போ ரைஸ்க்கு வந்து வெட்டிகிட்டு இருக்காங்க, ஃப்ரைட் ரைஸ்க்கு. நம்ம வந்து இதில் வந்து என்னென்னா சாஸ் வந்து ஆட் பண்ண மாட்டோம் நாங்கள். சால்ட்டு பெப்பர் அந்த மாதிரி தான் போட்டு பண்ணுவோம். ஆனால் டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. சாஸ் இல்லாமலே, சோயா சாஸ் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமலே டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இது ஆர்டர் எல்லாம் கட் பண்ணி எல்லாம் வேலை பார்த்துட்ருக்கனால க்ளம்ஸியாக இருக்கும். அது இதுன்னு அங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்படி இருக்காது, நாங்கள் எப்போவுமே நீட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஆர்டர் முடிஞ்ச பிறகு நாங்கள் வந்து ஃபுல்லுமே க்ளீன் பண்ணி வச்சுருவோம். இப்போ ஆர்டருக்கு எல்லாமே கட் பண்ணி இருக்கிறனால உங்களுக்கு அங்கேயும் இங்கேயும் சிந்தி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை வந்து ஐயோ இப்படி சிந்தி இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க ஆர்டர் டைமுக்கு கொடுக்கணுன்றத ஸ்பீடாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது முடித்த பிறகு நாங்கள் ஃபுல்லுமே நல்லாவே க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இது வந்து பன்னீர் பாப்கார்னுக்கு வந்து ஒரு பக்கம் ரெடி பண்ணியாச்சு. இது ரைஸு, பாஸ்தா எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிட்டாங்க. வெஜ்ஜுக்கு வந்து பன்னீர் அண்ட் மஷ்ரூமு, நான்வெஜ்ஜுக்கு சிக்கன் மட்டும்தான் நாங்கள் எடுத்துக்குவோம், வேறு எதுவும் எடுக்கிறத. முக்கியமாக இது வந்து ஸ்பான்சர் வீடியோவே கிடையாது. கடைக்கோ இல்லை எதுக்கோ எந்த ஸ்பான்சரும் கிடையாது. ஒரு நாள் நான் வந்து என்னோடய ஒர்க்கு, கடையில் என்ன மாதிரி ஒர்க்கு, கடையில் என்ன வேலை, என்ன மாதிரி வேலையில் நான் இருக்கேன்றது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக காமிக்கேன். ஸோ இது வந்து ஃபுட்டு சம்மந்தமான இது, குக்கிங்னால தான் நான் வந்து லைட்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணேன். இது வந்து மாஸ்டர் பீட்ஸா வச்சிட்ருக்காங்க. இதுவும் வெஜ் அண்ட் நான்வெஜ் தான். மாவு எல்லாமே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே தான் பண்ணுவோம், ரெடிமேடே நம்மள்கிட்ட வந்து கிடையாது. சொன்ன பிறகு தான் நாங்கள் மாவு பிசைஞ்சு உங்களுக்கு வந்து பீட்ஸா மாதிரி போடுறது. அதனால் எப்போவுமே இங்கே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இப்போ கீழே இருந்து எல்லாத்தையும் மேலே கொண்டு வந்தாச்சு. கீழே மாஸ்டர் வேலை பார்த்துட்டு இருந்தனால மேலே எல்லாம் பசங்க கொண்டு வந்து பிளேட்டுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு. இது வந்து அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி செட்டாக எங்களுக்கு வேணும்னு. அதில் வந்து நாங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு நான்வெஜ் போட்டாச்சு. நான்வெஜ்ஜை அடிக்கிடலான்னு சொல்லி நான்வெஜ் முதல்ல வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வெஜ்ஜு ரெடி பண்ணலான்னு வெஜ்ஜு ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ட்ரிங்க்கு வந்து மொஜிட்டோ எடுத்துருந்தோம், ஆனால் அது வந்து என்னால் கவர் பண்ண முடியல. அவசரமாக பேக் பண்ணனால எனக்கு எடுக்க முடியல. அட்டை பாக்ஸில் வச்சு நீட்டாக போயிட்டு பீட்ஸா எல்லாமே சைனீஸ் பிளாட்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒரு பாக்ஸில் வந்து சைனீஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி பாக்ஸ் இது. அதில் வந்து எல்லா இந்த பீட்ஸா, பாஸ்தா, நூடுல்ஸு, ரைஸு, அந்த மாதிரி பாப்கார்ன், சிக்கனு, பன்னீர் பாப்கார்னு, வெஜ் ஏதோ நான்வெஜ் ஏதோ, சாண்ட்விட்ஜு எல்லாமே மாற்றி மாற்றி உங்களுக்கு வந்து ரெடி பண்ணிட்டாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா வரும். அப்போ தான் நம்ம சேனலில் என்ன வீடியோ வந்திருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். இது வந்து ஒரு இதுதான். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஆர்டர் வர வர நாங்கள் வந்து எடுப்போம். அப்போ அதை எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.